ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கும் பயப்படே. அவரே என் வாழ்வின் பெலனானார், யாருக்கும் அஞ்சிடே. அல்லேலூயா, யாருக்கும் அஞ்சிடே. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார், கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கலக்கம் எனக்கில்லை, கலக்கம் எனக்கில்லை. தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் எனக்காய் எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நம்பிக்கையோட பாடுங்க. இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை, நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, உன் மக வாழ்க்கை, உன் மக வாழ்க்கை இயேசு எல்லாம் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஆவியானவரின் இருதயத்திலே வைத்த வார்த்தை, தேவன் எனக்கு தந்த வெளிச்சத்தின்படி இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். ஆமென். பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, when the day of Pentecost came, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நாள். யூதர்களுடைய முறைமையின்படி அவர்கள் இந்த பண்டிகையை விசேஷமாக கொண்டாடுகிறார்கள், இன்றைக்கும் கொண்டாடுகிறார்கள். அவர்கள் கொண்டாடுகிற பல பண்டிகைகளிலே இந்த பெந்தெக்கோஸ்தே பண்டிகையும் மிக உன்னதமான நிலையில் வைத்தவர்கள் கொண்டாடுகிறார்கள். காரணம், அன்றைக்குதான் திருச்சபை தோன்றினது, அன்றைக்குதான் ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையிலே தந்தார், அன்றைக்குதான் ஒரு பெரிய எழுப்புதலை அவர்கள் சந்தித்தார்கள். எனவே அந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் யுகங்கள் கடந்து விட்டது, நூற்றாண்டுகளை கடந்து வந்து விட்டோம்.
ஆமேன். ஆனால் இன்றைக்கும் அந்த நாளை நினைவு கூர்ந்து திருச்சபைக்காக தேவன் செய்த மகத்துவமான கிரியைகளை உணர்ந்து அறிந்து அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம், நாமும் அவர்களோடு கூட சேர்ந்து. அல்லேலூயா. இந்த பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள், பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள், அந்த நாளை குறித்து தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நாட்கள் இருக்கிறது. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பிறந்த நாள், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் திருமண நாள், திருமணமானவர்களுக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள, நினைவில் வைத்துக் கொள்வ, அல்லாவிட்டால் அதை கொண்டாடுவதற்கென்று அநேக நாட்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதுவும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலம், கலிகாலம், இது நாசமா போன ஒரு காலத்தில் என்கேஜ்மெண்ட் பண்ணின நாள், முதல் முறையாக பார்த்த நாள், முதல் முறையாக டீ சாப்பிட்ட நாள். நீங்க இந்த சமூக வலைத்தளங்களில் பார்த்தா இந்த கல்யாணம் ஆனவங்களுக்கு அக்கப்போர் தாங்க முடியாது. அவங்க ஒவ்வொரு நாளையும் விசேஷமாய் கொண்டாடுகிறார்கள். ஒரு காலத்தில் திருமணமாகி முதலாம் ஆண்டு ஆனிவர்சரி கொண்டாடினதை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கும் கடந்த 25ஆம் தேதி ஆனிவர்சரி முடிந்தது. 12 ஆண்டுகள். இந்த 12 வருஷத்தை திரும்பி பார்க்குறேன், ஒரு கல்யாண நாள் கூட நான் என் வீட்டில் இல்லை. ஆமே, நான் ஊழியத்தில் இருந்தேன். இந்த கல்யாண நாள்லையும் ஒரு வீடு பிரதிஷ்டையில் இருந்தேன். அப்போ இதை எல்லாவற்றையும் சகித்து கொண்டு தாங்கி கொண்டு ஒரு குடும்பம் இருக்கிறது என்றால் அது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட குடும்பம். இல்லைன்னா கேக்கு வெட்டலைன்னா நம்மளை வெட்டிடுவாங்க. அப்படிப்பட்ட உலகம். இன்னைக்கு பார்த்தா முதல் மந்த் ஆனிவர்சரி, திடீர்னு ஒரு நாள் வந்து நின்று கேட்குறாங்க, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாள்? என்ன நாள்? நீங்க என்ன பார்க்க வந்த நாள். அது நமக்கு மறந்து போச்சு. அப்ப சொல்லி சமாளிக்க வேண்டி இருக்குது. உன்னை பார்த்த பிறகு நாட்களை நான் என்ன செஞ்சிட்டேன்? மறந்துட்டேன். ஆமே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள் இருக்குது, ஒவ்வொரு நாள் இருக்குது. ஆனா திருச்சபை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு நாள். சபை வரலாற்றிலே, சபை இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் மறக்க கூடாத, நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டிய, ஒவ்வொரு நாளும் அதை நினைவிலே வைத்து அனுசரிக்க ஆசரிக்க வேண்டிய ஒரு நாள் உண்டென்றால் அதுதான் பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள். அல்லேலூயா. இந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? இந்த நாளிலே என்ன நடந்தது? அதைத்தான் எனக்கு முன்பாக இருக்கிற நேரத்தில் ஒரு 3-4 காரியங்களை உங்களோடு கூட சொல்லி அந்த நாளை இந்த நாளாக நினைத்து ஆவியானவர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் என்பது எப்படிப்பட்ட ஒரு நாள்? அப்போஸ்தல நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தின் நாட்களிலே தம்மோடு கூட இருந்த சீஷர்களுக்கு அவர் மரணத்தை ருசி பார்ப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாக அவர்களை அழைத்து அவர் அநேக காரியங்களை குறித்து உபதேசிக்க தொடங்குகிறார். வரும் நாட்களில் நடைபெறுகிற காரியங்கள், தனக்கு நேரிட போகிற காரியங்கள், என்னை பாடுகளுக்குட்படுத்த போகிறார்கள், என்னை ஆமேன் மரணத்திற்கு பிதாவானவர் நியமித்திருக்கிறார், என்னை ஆமேன் மரணத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்க போகிறார், நான் மரிக்க போகிறேன், ஆனாலும் நான் மரித்தாலும் ஆமேன் நான் இந்த இடத்தை விட்டு கடந்து போனாலும் வேறொரு தேற்றரவாளனை உங்களிடத்தில் அனுப்புவேன், ஒரு நாளும் உங்களை நான் திக்கற்றவளாக விடேன் என்று சொல்லி பல காரியங்களை யோவான் எழுதின சுவிசேஷங்களிலே மற்ற சுவிசேஷங்களிலே தம்முடைய சீஷர்களோடு அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். இதையெல்லாம் அவர்கள் மனதிலே வைத்து
அவர் வரமேறுவதற்கு முன்பாக அவர் சொன்ன வார்த்தைகளை மனதிலே வைத்துக்கொண்டு ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக இப்படி ஆமீன் காத்திருக்க சொன்னாரே, இப்படி வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக காத்திருக்க வேண்டும் என்று சொன்னாரே என்று சொல்லி அவர்கள் காத்திருக்கிறார்கள். 1-2 பேராக அல்ல, 120 பேராக அவர்கள் காத்திருக்கிறார்கள். காத்திருப்பதற்காக அவர்கள் தெரிந்து கொண்டது ஒரு மேல் வீட்டறையை. அந்த மேல் வீட்டறையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதிலே காத்திருக்கிறார்கள். பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் காத்திருப்பு முடிவுக்கு வந்தது. ஆமென். இந்த பெந்தைக்கோஸ்தே நாளிலே தேவனை ஆராதிக்கும்படி கூடி வந்திருக்கிற தேவ ஜனமே, இந்த பெந்தைக்கோஸ்தே என்னும் நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஆமென் சொன்ன ஒரு காரியம், உங்கள் காத்திருப்பு முடிவுக்கு வரப்போகிறது. உங்கள் காத்திருப்பு முடிவுக்கு வரப்போகிறது. காத்திருப்பு முடிவுக்கு வந்த நாள்தான் பெந்தைக்கோஸ்தே நாள். ஆண்டவர் சொன்னார், ஆமென், வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது வரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு அங்கும் இங்கும் போகாதிருங்கள். எருசலேமிலேயே தரித்திருங்கள், எருசலேமிலேயே காத்திருங்கள். எதுவரைக்கும் என்றால் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது வரைக்கும். அப்படியானால் அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தவர்கள் எங்கும் போகல. 120 பேரும் அதே இடத்தில் ஒரு மனதாய் கூடியிருக்கிறார்கள். 50 நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார்கள். 50வது நாள் பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் காத்திருப்புக்கு ஒரு முடிவு வந்தது. இந்த காலவேளை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லி அனுப்பின காரியம், இந்த நாள் அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்கள் காத்து கொண்டிருப்பதற்கான காத்திருப்புக்கு முடிவை உண்டு பண்ணுகிற நாள். உன் காத்திருப்பு முடிவுக்கு வருகிற நாள். எந்த காரியத்துக்காய் நீ காத்திருக்கிறாயோ, எந்த காரியத்துக்காய் உன் பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ, எந்த காரியத்திற்காய் குடும்பம் காத்திருக்கிறதோ, அந்த காத்திருப்பு நிறைவேறுகிற நாள் இந்த பெந்தைக்கோஸ்தே நாள். அந்த காத்திருப்பு முடிவுக்கு வருகிற நாள் இந்த பெந்தைக்கோஸ்தே நாள். ஆமென், அல்லேலூயா. பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் காத்திருப்பு முடிவுக்கு வந்தது. ஆமென். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்தை, நாட்களை, நேரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். எனக்கு நேரம் சரியில்லை பாஸ்டர் அப்படின்னு சொல்றதை விட என் நேரம் இன்னும் வரல பாஸ்டர் அப்படின்னு சொல்லி பழகிறது நல்லது. ஆமென். ஏனென்றால் அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறாராம்? நேர்த்தியாய் செய்கிறாராம். அவர் ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். இந்த நாளில்தான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். வாக்குத்தத்தம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குத்தத்தத்திற்கான அடையாளங்கள் ஏற்கனவே அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஸ்டில் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நம்பி, அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி ஆண்டவர் குறித்த எல்லைக்குள்ளாக, ஆண்டவர் குறித்த இடத்திலே அவர் ஆமென் காத்திருக்கிறார்கள். ஆமென். தேவன் குறித்த எல்லைக்குள் இருந்தால்தான் வாக்குத்தத்தம் நிறைவேறும். தேவன் குறித்த ஸ்தானத்தில் இருந்தால்தான் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். ஆபிரகாமிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே, உன் ஏக சுதன், உன் ஏக புத்திரன், உனக்கு பிரியமான பிள்ளை, 25 வருஷம் தவம் இருந்து பெற்றெடுத்த பிள்ளை, வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை நான் குறிக்கும் மலையிலே போய் பலியிடு. எப்படி? நான் குறிக்கும். அப்ப ஆண்டவர் ஒரு எல்லையை குறிக்கிறார், ஒரு இடத்தை குறிக்கிறார். அங்க போனாதான் யெகோவா ஈரே. ஆமென். தேவன் குறித்த அந்த இடம், தேவன் குறித்த அந்த மலைகளில் ஒன்றில் ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தும்படி என்ன செய்கிறான்? அழைத்து கொண்டு போகிறார். ஆண்டவர் இடத்தை குறிக்கிறார். எருசலேம், இதை விட்டு எங்கும் போகாதே. வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது வரைக்கும் எருசலேமிலே இரு. பிரச்சனைகள் வரும், உபத்திரங்கள் வரும், பஞ்சங்கள் வரும், பட்டினிகள் வரும். நம்மை பார்க்கிறவர்களுக்கு நாம் ஏளனமாய் தோன்றுவோம். நம்மை பார்க்கிறவர்களுக்கு நம்ம அவமானமாய் இருப்போம். நம்மை பார்க்கிறவங்க நம்மளை பார்த்து பைத்தியக்காரன்னு சொல்லுவான். இத்தனை நாளா காத்து இருக்கிறான், அன்னைக்கு சொன்னது இன்னும் நிறைவேறல, என்ன 50 நாளாச்சு இன்னும் நிறைவேறல. 50வது நாள் முடிவுக்கு வந்தது அவர்கள் காத்திருப்பு.
ஆமென். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் என்பது என்ன? உன் காத்திருப்பு முடிவுக்கு வருகிற நாள். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உன் பிரச்சனைகளுக்கு, உன் போராட்டங்களுக்கு, உன் வியாதிகளுக்கு, உன் பலவீனங்களுக்கு, நீ கடந்த காலங்களாய் கடந்து வருகிற எல்லா சூழ்நிலைகளுக்கும் உன் காத்திருப்புக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணி வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதை உங்கள் கண்கள் காணும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். அதுதான் இந்த பெந்தெகோஸ்தே நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் குறிக்கும் எல்லையை மாற்றாதே. ஒருவேளை ஆபிரகாம் அவர் குறித்த எல்லை ரொம்ப தூரமா இருக்குது, அதனால பக்கத்தில் இருக்கிற எல்லையில பலிதானே செலுத்தணும், ஈசாக்க பலி செலுத்தணும். எங்க போய் செலுத்தினா என்ன என்று சொல்லி அருகாமையிலே செலுத்தாமல் தேவன் குறித்த எல்லை மோரியா மலை. அங்க போனதுனால தான் யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் குறிக்கும் எல்லையை விட்டுவிட்டு, தேவன் குறிக்கிற ஸ்தானத்தை விட்டுவிட்டு, தேவன் குறிக்கிற படிப்பை விட்டுவிட்டு, தேவன் குறிக்கிற வேலை ஸ்தலங்களை விட்டுவிட்டு, தேவன் குறிக்கிற எதிர்கால வாழ்க்கையை விட்டுவிட்டு, ஆமென், இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, இந்த பிசினஸ் நல்லா இருக்குது, இந்த வேலை நல்லா இருக்குது, இந்த படிப்பு நல்லா இருக்குதுன்னு சொல்லி நீயாக குறித்து கொண்டு, இல்லாவிட்டால் மற்ற யாரோ குறித்த சிலவற்றை எதிர்நோக்கி போவாயானால் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்பட மாட்டாது. தேவன் குறிக்கும் எல்லைக்குள் நீ வந்தால், எருசலேமுக்குள் வந்தால், நிச்சயம் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. வாக்குத்தத்தம் நிறைவேறியே தீரும், வாக்குத்தத்தம் நிறைவேறியே தீரும். எனக்கான ஆட்டுக்குட்டி அங்கே உண்டு, எனக்கான வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற இடம் உண்டு. தேவன் குறித்த ஒரு எல்லை, அந்த எல்லைக்குள் இருந்தார்கள், அந்த எல்லைக்குள் காத்திருந்தார்கள், அந்த எல்லைக்குள் ஒருமனமாய் இருந்தார்கள், அந்த எல்லைக்குள் ஜெபத்திலே இருந்தார்கள், அந்த எல்லைக்குள் வாக்குத்தத்தம் வர காத்து கொண்டே இருந்தார்கள். அந்த எல்லைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு, ஆமென், தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே ஆண்டவரே சொன்னீரே, ஆண்டவரே வாக்குத்தத்தம் தந்தீரே என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே ரீகால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நாள் ஒன்று வந்தது, பெந்தெகோஸ்தே என்னும் நாள். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் என்பது என்ன? வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற நாள். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் என்பது என்ன? உன் காத்திருப்பு முடிவுக்கு வருகிற நாள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க காத்திருப்பு. மெதுவா சொல்லுங்க, எனக்கு கேட்ட போது. உங்கள் காத்திருப்பு முடிவுக்கு வரும். அதுதான் பெந்தெகோஸ்தே என்னும் 50 நாட்களாய் காத்திருக்கிறார்கள். 49 நாட்கள் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போடு தான் காத்திருக்கிறார்கள். சொன்னது இன்னைக்கு நிறைவேறும். அந்த நாளை கடந்து போகும்போது ஒரு நம்பிக்கையோடு போவார்கள், நாளைய தினத்தில் நிறைவேறும். அந்த நாளும் நிறைவேறவில்லை, ஆனாலும் காத்திருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு நம்பிக்கை 120 பேருக்கும், அப்பா சொன்னது நிறைவேறாமல் போகாது, ஆண்டவர் வாக்கு பண்ணினது நிறைவேறாமல் போகாது, நம்மை திக்கற்றவளாய் விடமாட்டேன்னு சொல்லி இருக்கிறார், நான் வருவேன் என்று சொல்லி இருக்கிறார், வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன்னு சொல்லி இருக்கிறார், அவர் என்னென்றைக்கு உங்களுடனே கூட இருப்பார்னு சொல்லி இருக்கிறார், அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவேன் என்று சொல்லி இருக்கிறார், அவர் போதிப்பார்னு சொல்லி இருக்கிறாரு, அவர் சகல பலவீனங்களை நமக்கு உதவி செய்வார்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் சொல்ல வாக்கு அவர் மாறவே மாட்டார். அதனால காத்திருப்போம், 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 காத்திருப்போம். அந்த நாள் வரைக்கும் காத்திருந்தார்கள். அந்த நாளும் வந்தது, அந்த நாளும் வந்தது. காத்திருப்பு முடிவுக்கு வந்தது. அப்ப பெந்தெகோஸ்தே என்னும் நாள் என்பது நம்முடைய காத்திருப்பு முடிவுக்கு வருகிற ஒரு நாள். இரண்டாவது வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், பெந்தெகோஸ்தே என்னும் நாள் என்பது என்ன? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் என்பது என்ன? இன்றைக்கு உலகம் அதனுடைய உண்மையை அறிந்து கொண்டாடுகிறதோ, அதனுடைய அந்த நாளுக்கு பின்னணியில இருக்கக்கூடிய மகத்துவங்களை புரிந்து அதை அனுசரிக்கிறார்களோ அது நமக்கு தெரியாது. ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள்,
பெந்தைக்கோஸ்தே நாள் என்பதற்கான உண்மையை அறிந்து அனுசரித்தால் அதற்குரிய ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆமென். இன்னைக்கு பெந்தைக்கோஸ்தே பெருவிழாக்கள் நடைபெறுகிறது அநேக பட்டணங்களிலே. இன்னைக்கு பார்த்தால் எல்லாம் ஒன்றாக கூடி வருவார்கள், ஒரே இடத்திலே கூடி வருவார்கள். ஆனால் நாளைய தினத்திலிருந்து பழைய குருடி கதவை திரடி. இனி அடுத்தது எப்போ ஒன்று கூடுவாங்க? அடுத்த பெந்தைக்கோஸ்தே நாள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில அப்படி அல்ல. பெந்தைக்கோஸ்தே நாள் என்பது காத்திருப்பு முடிவுக்கு வந்த நாள். இரண்டாவது, பெந்தைக்கோஸ்தே நாள் என்பது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட நாள். ஆமென். அதுவரைக்கும் 3.5 ஆண்டு காலம் இயேசுவோடு கூட இருக்கிறார்கள். இயேசு செய்த மகத்துவங்களை எல்லாம் கண்ணார பார்க்கிறார்கள். இயேசுவினுடைய நிழலிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு எதை குறித்தும் பயம் இல்லை. இப்போ இயேசு அவர்களை விட்டு கடந்து போய்விட்டார். வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டு அவர் போய்விட்டார். இப்போ அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கிறார்கள். அந்த நாளும் வந்தது. அந்த நாளிலே அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். ஆமென். நான் இந்த காலை நேரத்தில் இந்த 2ஆம் அதிகாரத்தை வாசித்துக் கொண்டிருந்த போது, ஆமென், வேதத்தில் நான் கண்ட ஒரு காரியம், அவர்கள் நிரப்பப்படுவதற்கு முன்பாக அவர்கள் இருந்த வீடு நிரம்பிற்று. ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் இந்த இடத்துல இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நம்மை நிரப்புவதற்கு முன்பாக நம்முடைய வீடு கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்படும். நம்முடைய கூடாரங்கள் கர்த்தருடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்படும். நம்முடைய ஆவியானவர் நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். முதல்ல அவர்கள் இருந்த வீட்டை என்ன செய்தாராம்? அதன் பிறகு அவர்களை நிரப்பினார். ஆமென். அப்ப இன்றைக்கு உங்கள் கூடாரம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட போகிறது. அவருடைய ஆவியானவரால் நிரப்பப்படும் போது அந்த வீட்டுக்குள்ளால் அசுத்தம் இருக்க முடியாது, அந்த வீட்டுக்குள்ள தரித்திரம் இருக்க முடியாது, அந்த வீட்டுக்குள்ள பாவம் இருக்க முடியாது, அந்த வீட்டுக்குள்ள சாபம் இருக்க முடியாது, அந்த வீட்டுக்குள்ளால பாவ பிரசன்னம் இருக்க முடியாது, அந்த வீட்டுக்குள்ளால அருவருப்புகள் இருக்க முடியாது. இன்றைக்கு அந்த வீடு ஆவியானவரால் நிரப்பப்பட போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நான் நிரப்பப்படுவதற்கு முன்பாக என் வீடு நிரம்புகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நான் என்ன நினைச்சேன், என்னைய நிரப்பிட்டு என்னைய கொண்டு என் வீட்டை நிரப்புவார். அப்ப நான் நிரப்பப்படுவதற்கு முன்பாக, நான் நிரப்பப்படுவதற்கு தடையாயிருக்கிற என்னுடைய சூழ்நிலைகளின் மேல் ஆவியானவர் இறங்கி வருகிறார். ஆமென். இந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஒன்னும் உண்டாக்கப்படல. இருள் இருளாகத்தான் இருக்கிறது. ஒழுங்கின்மைகள் இருக்கிறது, வெறுமைகள் இருக்கிறது, ஆழத்தில் இருள் இருக்கிறது. அதனால முதல்ல ஆவியானவர் என்ன செய்யறாரு? அசைவாடுறார். அதுக்கப்புறம் தான் வார்த்தை வருது. ஆமென். ஆவியானவர் அசைவாடின பிறகுதான், அங்கே ஒழுங்கின்மைகள் எல்லாம் ஒழுங்காய் மாற்றப்பட்ட பிறகுதான் வார்த்தை வருகிறது, வெளிச்சம் உண்டாக கடவது. ஆமென். அப்போ சிலது நடக்கணும்னா சிலது ஆண்டவர் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? நிரப்ப வேண்டியது இருக்கிறது, ஒழுங்குபடுத்த வேண்டியது இருக்கிறது. ஆமென். அவர்கள் கூடியிருந்த வீடு முழுவதும் நிரம்பினது. ஆமென். ஆண்டவர் மோசேக்கு சொன்னார், நான் மலையில் நான் உன்னை தரிசிக்க வருவேன், உன் கூட முகமுகமாக பேசுவேன், ஆனால் அந்த பாளையம் எங்கேயும் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். முதல்ல பாளையத்தை சுத்தமாக்கு, அதன் பிறகு நான் உன்னை நிரப்புவேன், நான் உன்னை அக்கினியில் வந்து பேசுவேன், மகிமையினால் உன்னை மூடுவேன். வீடு நிரம்பினது. அடுத்தது அவர்கள் எல்லாரும் நிரப்பப்பட்ட நாள்தான் பெந்தைக்கோஸ்தே நாள். இயேசு போன உடனே ஒரு வெறுமை வந்துருச்சு அவங்களுக்குள்ளால. இதுவரைக்கும் இயேசு எங்களை நடத்தினார், இதுவரைக்கும் இயேசு எங்களை போதித்தார், இதுவரைக்கும் நல்லது கெட்டது எல்லாம் இயேசு பார்த்துக்கிட்டாரு, அவரோட கூடவே இருந்தோம். அப்பம் வேணும்னா அப்பம் கிடைச்சிச்சு, மீன் வேணும்னா மீன் கிடைச்சிச்சு, தண்ணி வேணும்னா தண்ணி கிடைச்சிச்சு, என்னெல்லாம் எங்களுக்கு தேவையோ எங்களுக்கு குறைவில்லாம அவர் பார்த்துக்கிட்டார். இப்ப அவர் பரமேறி விட்டார். இப்ப நாங்க யாரும் இல்லாதவர்களை போல ஒரு வெறுமையில இருக்கிறோம். ஒரு எம்டினஸ் எங்களுக்குள்ள இருக்குது, ஒண்ணுமே இல்லாத போல இருக்குது. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் அவர்களை நிரப்பினார். நிரப்பப்பட்ட நாள்தான் பெந்தைக்கோஸ்தே நாள்.
பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட நாள் தான் பெந்தெகோஸ்தே நாள். உன் காத்திருப்பு முடிவுக்கு வருகிற நாள் தான் பெந்தெகோஸ்தே நாள். வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற நாள் தான் பெந்தெகோஸ்தே நாள். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட நாள் தான் பெந்தெகோஸ்தே நாள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று வேதத்தை நீங்கள் பார்த்தால், வேதத்திலே அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது ஸ்தேவானை குறித்து. ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாயிருந்தான். பரிசுத்த ஆவியினால் நிறைந்து காணப்பட்டான் ஸ்தேவான். பரிசுத்த ஆவியானவர் அவனை நிறைவாய் நிரப்பி இருந்தார். அதனால அவன் என்ன செஞ்சானா, பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்கள், தேவன் தருகிற அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்கள் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்வார்கள். ஆமென். தாவீதை ஒரு நாள் ஆள் அனுப்பி அழைப்பித்து வருகிறான் சாமுவேல் தீர்க்கதரிசி. அவன் வரும்போதே அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் உடையவனுமாய் இருந்தான். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12-13. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. He is the one you are searching for. நீ ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கிற மனுஷன் இவன் தான்யா. நீ ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கிற மனுஷன் இவன் தான். நிறைய பேர் உனக்கு முன்னாடி வந்து போனாங்க. நான் அவர்களை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்களை எல்லாம் நான் தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கு எல்லாராலும் மறக்கப்பட்டு, எல்லாராலும் பின்தள்ளப்பட்டு, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு, வீட்டிலே நடக்கிற பெரிய விருந்திலே அழைப்பில்லாதவனாய் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவரே அழைப்பை கொடுத்து அழைத்து வர சொல்லுகிறார். சாமுவேல் தைல கொம்பை எடுத்து தன் சகோதரர்கள் நடுவிலே அவன் என்ன செய்தானாம், அபிஷேகம் பண்ணினானாம். வசனம் சொல்லுகிறது, அந்த நாள் முதல் கொண்டு, அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஸ்தேவானை போல தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர்களாய் இருப்பார்கள். தாவீதை போல 21வது வசனம், அப்படியே தாவீது சவுலினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் நேசித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியானான். அபிஷேகம் பெற்றவர்கள் தனக்கு மேலிருக்கும் தலைவர்களை தாங்குகிறவர்களாயிருப்பார்கள். அவர்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. சவுலுக்கு தாவீது என்னவா மாறுறான்? ஆயுததாரியா மாறுறான். உடனே தாவீது சொல்லல, ஏய் சவுலே, எனக்கும் அபிஷேகம் இருக்குது, என் தலைமையில அபிஷேகம் இருக்குது, உனக்கு மட்டும் அபிஷேகம் இருக்குன்னு நினைக்காத, என் தலைமையில அபிஷேகம் இருக்குது, நீ ராஜானா நானும் ராஜா தான், நீ மந்திரினா நானும் மந்திரி தான் அப்படின்னு ஏட்டிக்கு போட்டியா தாவீது சொல்லல. தாவீது மேல அபிஷேகம் வந்த உடனே இப்போ சவுலுக்கு என்னவா மாறுறான்? ஆயுததாரியா மாறுறான், தாங்குகிறான். அபிஷேகம் நிரப்பப்பட்டவர்கள் தாங்குவார்கள். நிரப்பப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள்? தலைவர்களை தாக்குவார்கள் என்பதல்ல, தாக்கும் அபிஷேகம் அல்ல, தாங்கும் அபிஷேகம். ஆமென், அல்லேலூயா. தலைவர்களுக்கு சோறு போடுறது கூட ஒரு அபிஷேகம், தலைவர்களுக்கு ஒரு தண்ணி கொடுக்கிறது கூட ஒரு அபிஷேகம், தலைவர்களுக்கு ஒரு சேர் எடுத்து போடுறது கூட ஒரு அபிஷேகம். சில இடங்களுக்கு போனால் தண்ணி கூட காட்ட மாட்டாங்க கண்ணில், பாஸ்டர் சோத்திரம் போயிட்டு வாங்க. ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் செய்த காரியம் என்ன? எனக்கு அபிஷேகம் இருக்குது, என்ன சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், அழைச்சாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், அதனால நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு தாவீது சொல்லல. சவுலுக்கு ஆயுததாரியா இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு கொஞ்சம் அபிஷேகம், கொஞ்சம் கிருபை, கொஞ்சம் அப்படியே வந்தோடனே நம்மளை பிடிக்க முடியல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களை சொல்லல. நிரப்பப்பட்டவருடைய குணாதிசயம்.
பிரச்சனையை எதிர்கொள்ளுகிறதுல வித்தியாசம். இஸ்ரவேலருடைய சேனைகள் கோலியாத்தை எதிர்கொண்டது வித்தியாசமாய் இருந்தது. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது கோலியாத்தை எதிர்கொண்டது வித்தியாசமாய் இருந்தது. அபிஷேகம் அதுக்கு தான், நிரப்பப்படுதல் அதுக்கு தான். ஏதோ வந்து ஆமேன் கையை உதறிக்கிட்டு 4 அந்நிய பாஷை பேசிக்கிட்டு துள்ளிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற காலை மிதிச்சுக்கிட்டு அதுக்கு போறதுக்கு இல்ல. அபிஷேகம் நிரப்பப்படுவது எதற்காக? ஒரு வித்தியாசத்தை காட்டுவதற்கு. ஆமென். உனக்கும் எனக்கும் வித்தியாசம் இதுதான். நீ என்னுடைய சகோதரனாய் இருக்கலாம், நீ இராணுவத்தில் பணிபுரிகிறவனா இருக்கலாம், ஆனா ஓ மேல் அபிஷேகம் இல்லை, என் மேல் என்ன இருக்குது? அபிஷேகம் இருக்குது. நீ கோலியாத்த பார்க்கிற, நான் கோலியாத்த பார்க்கல, அது ஒரு மிருகமா பார்க்கிறேன். ஆமென். His attitude towards Goliath, கோலியாத்துக்கு எதிரான அவனுடைய மனப்பான்மை வித்தியாசம். எல்லாரும் அவனை ராட்சதனாய் பார்த்தபோது, எல்லாரும் அவனை பெரியவனாய் பார்த்தபோது, எல்லாரும் கோலியாத்தை ஏதோ ஒரு பெரிய மனுஷனை போல பார்த்தபோது தாவீது வந்து சொல்றான், சவுலே, ஒரு தடவை சிங்கம் வந்துச்சு, ஒரு தடவை கரடி வந்துச்சு, ரெண்டையும் போட்டு தள்ளேன், இது 3வது டிக்கெட் வந்திருக்குது, இதுவும் அந்த 2ல ஏதாவது ஒன்று. பார்வையில வித்தியாசம், அணுகுமுறையில வித்தியாசம். எல்லா ஈட்டியும் கேடயத்தையும் பிடிச்சு நிற்கும் போது இவன் கையிலே கவனோடு நிற்கிறான், கையிலே கல்லோடு நிற்கிறான். எல்லாவற்றிலும் வித்தியாசம். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் வித்தியாசம் உள்ளவன், நிரப்பப்பட்டவன் வித்தியாசம் உள்ளவன். சேவானை போல பெரிய காரியத்தை செய்ய முடியும், தாவீதை போல தலைவர்களை தாங்கவும் முடியும். ஹல்லேலூயா. எதிரிகளை தாக்குங்கள், தலைவர்களை தாங்குங்கள். நிரப்பப்பட்டவர்கள் செய்யக்கூடிய காரியம். ஆமென். இன்னைக்கு உல்டாவா போகுது. தலைவர்களை தாக்குகிறார்கள், எதிரியை தாங்குகிறார்கள். அல்ல, தலைவர்களை தாங்குங்கள், எதிரியை தாக்குங்கள். ஆமென். சூழ்நிலைகளை எதிர்கொள்ளுகிறதுல வித்தியாசம். நிரப்பப்பட்டவர்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். பயப்படல. ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி ஸ்தேவான் இருக்கிறான். நிரப்பப்பட்டவன் தன் முகத்திலும் வித்தியாசத்தை காண்பிப்பான். ஆமென். சில பேர் ஆவியில ரொம்ப நிரம்புவாங்க, அந்நிய பாஷை அவங்கள மாதிரி பேசவே முடியாது. ஆனா ஒரு சின்ன பிரச்சனைனா அவங்க முகம் என்ன ஆயிரும்? கருத்து, அப்படியே அந்த பேயை டைரக்டா பார்த்த மாதிரி இருக்கும். அடுத்த செகண்ட் ஒரு ஆபாஷம். பார்வையில், செயல்ல வித்தியாசம், முகத்தில் வித்தியாசம். பக்கத்தில் இருக்க முகத்தை பாருங்க, சும்மா பார்த்து வைங்க, அடையாளம் தெரியாமல் போயிடக்கூடாது இல்லையா? முகத்தில். ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி இருக்கிறாங்க, அவன் மேல் குற்றம் சாட்டுகள் வருகிறது. ஆனா எல்லாரும் பார்க்கறாங்க, அவன் முகம் எப்படி இருக்குது? தேவ தூதனுடைய முகம் போல் இருக்குது. அப்படியே சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறான். பேசு, குற்றப்படுத்துறியா குற்றப்படுத்து, பழி சொல்றியா பழி சொல்லு, அநியாயம் பண்றியா அநியாயம் பண்ணிக்கோ, அடிக்கிறியா அடிச்சிக்கோ, துன்பப்படுத்துறியா துன்பப்படுத்திக்கோ. ஆனா நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் நிரப்பப்பட்டவன், என் முகம் தேவதூதனை போலதான் இருக்கும். ஆமென். அப்போ பெந்தைக்கோஸ்தே நாள் என்பது ஒன்று காத்திருப்பு முடிவுக்கு வந்த நாள். பெந்தைக்கோஸ்தே நாள் என்பது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட நாள். ஆமென். இந்த இடத்துல நான் எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க கை தூங்க அப்படின்லாம் நான் கேட்க மாட்டேன். உங்களை பார்த்தாலே எனக்கு தெரியும் நீங்க பெற்றிருக்கிறீங்களா பெற்றுக்கொள்ளலையா அப்படின்னு. போன வாரம் 3 நாட்கள் ஒரு திருச்சபையிலே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற கடந்து போயிருந்தேன். அங்க போய் இதே கேள்வியை கேட்டேன். அபிஷேகம் பெற்றவர்கள் எத்தனை பேர், பெறாதவை எத்தனை பேர்? 2க்கும் கை தூக்கல. நீ அழைத்த பாஸ்டர் சிரிக்கிறார் ஸ்டேஜில் இருந்துட்டு. யாராவது பெற்றுக்கொள்ளனா கை தூக்க, இன்னைக்கு உங்களுக்காக ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொன்னா யாரும் கை தூக்கல. வெக்கம். என்னது வெக்கம்? இன்னைக்கு பெற்றுக்கொண்டாலும் பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் இன்றைக்கு நீ நிரப்பப்படுகிற நாள். ஆமென். அல்லேலூயா.
நிரப்பப்பட்டவர்கள் நிரம்பி வழிகிற நாள், நிரப்பப்படாதவர்கள் நிரம்புகிற நாள். ஆமென். ஏற்கனவே நிரப்பப்பட்டவர்கள் நிரம்பி வழிகிற அனுபவம், இதுவரைக்கும் நிரப்பப்படாதவர்களை ஆண்டவர் நிரப்பி அனுப்புவார். அல்லேலூயா. அவர்கள் காத்திருப்பு முடிவுக்கு வந்தது. அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அதுவரைக்கும் ஒரு எம்டினஸ் அவங்களுக்குள்ள இருந்துச்சு, ஒரு வெறுமை. என்னடா ஆண்டவரை நம்பணும், ஆண்டவர் இப்படி போயிட்டாரே, ஆண்டவர் கடைசி வரைக்கும் கூட இருப்பார்னு நினைச்சோம், திடீர்னு வந்து நான் போறேன் இன்னொருத்தர் அனுப்புவேன்னு சொல்லிட்டு போயிட்டாரே, அவர் எப்போ வருவாரோ, எப்போ வந்து நம்மளை திரும்பவும் உயிர் பைப்பாரோ அப்படிங்கிற ஒரு வெறுமையில் இருக்கும்போது தான் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பினார். அவர்கள் வீடும் நிரப்பப்பட்டது. ஆமென். இப்போ ஒன்று, பெந்தைக்கோஸ்தை நாள் என்பது காத்திருப்பு முடிவுக்கு வந்த நாள். இரண்டாவது, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட நாள். மூன்றாவது அப்போஸ்தலர் 1:8 வாசியுங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் என்பது நான் பலனடைந்த நாள். ஆமென். பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் என்பது நான் பலனடைந்த நாள். அதுவரைக்கும் பலவீனர்களாயிருக்கிறார்கள். யூதர்களை எதிர்கொள்ள முடியவில்லை, ரோமர்களை எதிர்கொள்ள முடியவில்லை. பயந்து போய் கலங்கி போய் தங்கள் அறை வீட்டுக்குள் பூட்டி உயிர் பிழைத்தால் போதும் என்று பலவீனர்களாய், பலன் இல்ல, சத்துருவை எதிர்கொள்ளுகிறதுக்கு பலன் இல்ல, மனுஷன் முன்னாடி நிக்கிறதுக்கு பலன் இல்ல, மற்றவன் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல பலன் இல்ல. ஆனா இப்போ பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட போது வேதம் சொல்லுகிறது, முதலாவது அவர்கள் என்ன அடைந்தார்களாம்? பலன் அடைந்தார்கள். சாதாரண ஒரு பெண்ணுக்கு முன்பாக நிற்க பலன் இல்லாத பேதுரு, நீயும் அவருடனே கூட இருந்தவன் தானே என்று கேட்டவுடனே, நானா, அவரா, இயேசுவா, யாருன்னு எனக்கு தெரியல, ஒருவேளை என்ன போல வேற யாரையோ நீ பார்த்திருப்ப, ஒருத்தனை போல 7 பேர் உலகத்துல இருப்பாங்கன்னு சொல்றாங்க, அதுல யாரா ஒரு ஆளாவது நீ பார்த்திருப்ப, நான் இல்ல, அப்பனே என்னை விட்டுருன்னு சொல்லி ஓடி போன பேதுரு பயந்து. ரோம போர் சேவகர்கள் குளிர் காய்ந்து கொண்டிருக்க, குளிர்காலத்திலே தனக்குடைய குளிரை காய்ந்து கொள்ளும்படி போய் அங்கே உட்காருகிறான். நெருப்பை மூட்டுகிற முகத்தை பார்க்கிறான். பார்த்துவிட்டு சொல்லுகிறான், உன் பேச்சு அவரோடு கூட இருந்தவன் என்பதை நிரூபிக்கிறது. ஒருவன் தேவனோடு கூட இருப்பானேயானால் அவன் தேவனோடு கூட இருக்கிறான் என்பதை அவன் பேச்சு இந்த உலகத்துக்கு நிரூபிக்கும். ஆமென். அவன் பேச்சை பார்த்துட்டு, அவன் உடைய பார்த்துட்டு, அவன் நடைய பார்த்துட்டு, ஆமென், அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள், இவனும் அவர்களோடு இருந்தவன் தான். அப்பவும் சொல்றான், அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். பேதுரு நிற்க பலன் இல்ல, எதிர்கொள்ள பலன் இல்ல, சத்தியத்துக்கு தூணா நிற்க பலன் இல்ல, சாட்சியா நிற்க பலன் இல்ல. மனுஷன் முன்னாடி ஆண்டவர் அறிக்கையிட பலன் இல்ல. சமுதாயத்துக்கு முன்னாடி இயேசுதான் உண்மையான தெய்வம்னு சொல்றதுக்கு பலன் இல்ல. நமக்கு பைபிளையே கையில எடுத்துட்டு வரக்கு பலன் இல்ல. அத ஒரு 7 கவர் கூடுல பொதிஞ்சி சீல் பண்ணி, எங்க இது என்ன, அதுக்கப்புறம் அதுல வேற அதை எடுத்து ஒன்று பைபிள் எடுத்து விரிக்கிற மனத்தி வாக்கு வச்சதே தப்பு. வெளியே கொண்டு பைபிளை தூக்கிட்டு வரக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. யாராவது பார்த்துருவாங்களா? என்னையா ஊர் உலகத்துல இங்க ஒரு ஆஃபு, இங்க ஒரு ஆஃபு, இங்க ஒரு பீரு, இங்க ஒரு பீரு தூக்கிட்டு போட்டாய் போசு கொடுக்க கிடைச்சிட்டு. குடிகாரனுக்கு இருக்கிற பலம் ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களுக்கு இந்த பைபிளை தூக்கிட்டு வரக்கு என்ன இல்லை, பலன் இல்லை.
வெள்ளை ட்ரெஸ் போடுறதுக்கு என்ன இல்ல, பலன் இல்ல. ஏன் தெரியுமா? ஆவியானவரால் நிரப்பப்படல. இயேசுவோட தான் இருந்தான், ஆனா என்ன இல்ல, என்ன இல்ல, ஆவியானுடைய அபிஷேகம் இல்ல. அவருக்கு நிழல்ல இருந்தான், ஆனா அவர் போனதுக்கு அப்புறம் அவனுக்கு பலன் இல்ல. ஆனா இங்க நிரப்பப்பட்ட பிறகு 2 அப்போஸ்தலர் 2:14, அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று உரத்த சத்தமா. எப்படி எப்படி முதல்ல அங்க எப்படி சொன்னா அந்த லேடிட்ட, மேடம் நீங்க தப்பா நினைச்சிருக்கீங்க, நான் அவன் இல்லை, நான் ஒரு கூட இல்லை அப்படின்னு அமைதியா சொன்னவன், இப்போ என்ன வந்துருச்சு, என்ன வந்துருச்சு? பலம் வந்துருச்சு. ஆவியானவரால் நிரப்பப்பட்டாச்சு, பலன் வந்தாச்சு. பலன் வந்த உடனே எழும்பி நிற்கிறான். 11 கூட எழும்பி நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக. என் வார்த்தைக்கு என்ன கொடுங்க? செவி கொடுங்க. என்ன பலம் பாத்தீங்களா? பெண்டிகாஸ்ட் இஸ் பவர். பெந்தேகோஸ்தே என்பது பலம், பெந்தேகோஸ்தே என்பது வல்லமை, பெந்தேகோஸ்தே என்பது சாட்சி, பெந்தேகோஸ்தே என்பது காதலையும் களத்திலையும் போடாம இருக்கிறதல்ல. பெந்தேகோஸ்தே பெந்தேகோஸ்தே என்பது வெள்ளை வெள்ளையை உடுத்திக்கிட்டு ஊரை ஏமாத்துறதல்ல. பெந்தேகோஸ்தே என்பது ஆவியின் பலத்தில் நிறைந்திருப்பது, சத்தியத்துக்கு தூணாய் நிற்பது, சாத்தானை ஜெயிக்கிற வல்லமையோடு இருப்பதுதான் உண்மையான பெந்தேகோஸ்தே அனுபவம். ஆமென். இன்னைக்கு உலகம் காதுல ஒண்ணும் இல்லை, கழுத்துல ஒண்ணும் இல்லை அப்படின்னா, ஓ இவங்க பெந்தேகோஸ்தே விசுவாசி போல, கையில் ஒரு சோல்னா பையும் ஒரு பழைய செருப்பையும் போட்டுட்டு பாவம் போல என்னைய போல ஒரு சுடிதாரையும் போட்டு நடந்துட்டா. ஆமே. இவங்க யாரு? பெந்தேகோஸ்தே. ஆனா கொஞ்சம் நல்லா நீட்டா டிப்டாப்பா இன் பண்ணிட்டு கோட்டு சூட்டு போட்டுட்டா, ஆர் யூ அ பாஸ்டர்? எனக்கு துபாயில இருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார். என் நம்பரை வேற ஒருத்தவங்க அவங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த அவர் ஒரு பாஸ்டர், அவர் ஒரு சிக்கல், ஒரு பிரச்சனை, ஜெபம் தேவைப்படுது. ஃபோன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கால் எடுத்தோடனே, ஆர் யூ அ பாஸ்டர்? நான் கேட்டேன், ஹவு டு யூ கெட் மை நம்பர்? என் நம்பர் எப்படி கிடைச்சிச்சு? ஐ காட் ஃப்ரம் a sister from Dubai. ஓகே, what is she told about me? என்னை பற்றி அவங்க என்ன சொன்னாங்க? You are a pastor. Then why are you asking, are you a pastor? நான் பாஸ்டர்னு சொல்லி தான் என் நம்பரை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஆர் யூ a pastor? எனக்கு டென்ஷன் ஆகி போச்சு. ஆமே. நான் கேட்டேன், உங்களுக்கு என்ன வேணும்? அவருக்கு தமிழ் புரியல, இஸ் அ மலையாளி, எனக்கு மலையாளம் தெரியாது. நான் இங்கிலீஷில் பேசினேன். வாட் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் மீ பாஸ்டர்? ஒன்று, ஐ நீட் ப்ரேயர் சப்போர்ட், ஐ எம் இன் அ ஸ்ட்ரகிள், ஐ நீட் யுவர் ப்ரேயர். ஓகே, ஐ வில் ப்ரே ஃபார் யூ அண்ட் ஐ வில் சென்ட் அ வாய்ஸ் மெசேஜ் டு யூ. ஏன்னா இங்கிலீஷில் பேசினா அவருக்கு கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு ஜெபம் வராது. இங்கிலீஷில் நமக்கு தமிழில் தான் நல்ல ஃப்ரீ ஃப்ளோவாக என்ன செய்யும், ஜெபம் வரும். அப்புறம் ஜெபம் பண்ணி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி விட்டேன். ஆமென், அல்லேலூயா. இப்போ பேதுருக்கு பலம் வருது, பலம் வருது. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஆமே, இந்த சுடிதார். ஆமே. இதை பார்த்தா பெந்தேகோஸ்தேன்னு சொல்றாங்க. இல்ல, அது பெந்தேகோஸ்தே இல்ல, அது ஒரு அடையாளம், அது ஒரு அடையாளம். ஆனா வேதத்தின் அடிப்படையில் எது பெந்தேகோஸ்தேன்னா, தேவனுக்காக சாட்சியா நிற்பதுதான் பெந்தேகோஸ்தே. தேவனுக்காய் வைராக்கியமா நிற்பதுதான் பெந்தேகோஸ்தே. 10-11 பேரோடு கூட நடுவில் நின்று எந்த ஜனத்துக்கு முன்னாடி பயந்தானோ, எந்த ஜனத்துக்கு முன்னாடி ஓடி ஒளிஞ்சானோ, எந்த ஜனத்துக்கு முன்னாடி இயேசுவை மறுதலிச்சானோ, எந்த ஜனத்துக்கு முன்னாடி ஆண்டவரை விட்டு தூரம் பின் சென்றானோ, அதே ஜனத்தை தட்டி சொல்றான், ஏ கேளு யூதனே கேளு, இஸ்ரவேல் ஜனமே கேளு, எருசலேமில் குடியிருக்கிறவே கேளு, இன்னும் 10 நிமிஷத்துக்கு நான் பேசுவேன், ஒருத்தன் கூட பேசாம கூட அது அமைதியா இருக்கணும், என் வார்த்தைக்கு செவி கொடுக்கணும்னு சொன்னா. 50 நாளைக்கு முன்னாடி தைரியமா இருந்தவன்லாம் இப்போ பயந்து இருக்கிறான். பயந்து இருந்தவன் தைரியமா நிற்கிறான். ஒன்னே ஒன்னு, ஆவியானவரால் நிரப்பப்பட்டா.
அபிஷேகம் இல்லாதது வரைக்கும் பயந்து 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 தான் ஆலயத்துக்கு வரணும். அபிஷேகம் இல்லாதது வரைக்கும் பயந்து 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 தான் வாழணும். ஆனா ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பிறகு எந்த எல்லைக்குள்ளும் தைரியமாய் போக முடியும். ஆமென், ஹல்லேலூயா. போன வாரம் ஆமேன் 3 நாட்கள் கூட்டத்தை முடிச்சிட்டு இரவு 10-11 மணிக்கு நான் கார் எடுக்கிறேன். ஆமேன், ஒரு வழியா என்னை அனுப்பி விட்டாங்க பாருங்க. ஒரு இந்த வழியா போனா ஷார்ட்டா இருக்கும் பாஸ்டர்னு சொன்னாங்க. நானும் நம்பி சரி சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேர்ந்துடலான்னு சொல்லி அந்த வழியை பார்த்தேன். 53 கிலோமீட்டருக்கு ஒரு ஈ காக்கா கூட கிடையாது. எல்லா இடமும் சுடுகாடு பாதை, அங்கங்க வளைவுகள், அங்கங்க 4 வழிச்சாலை வேலைகள். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் ரொம்ப கம்மியா இருக்குது, சீக்கிரம் வந்துடலாம். ஆமே, கொஞ்சம் பயம் உள்ளவன் அந்த ரோட்ல என்ன செய்ய முடியாது, வண்டி ஓட்ட முடியாது. ஏன்னா என் உருவமே சில நேரம் எனக்கு பேய் மாதிரி தெரியுது. திடீர்னு ராத்திரி ரூம்ல இருந்து எழும்பி போகும்போது செல்ஃப்ல இருக்கிற கண்ணாடி அப்படி கிராஸ் பண்ணா ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டு போறேன், நான் தானா டவுட்டா இருக்குது. பயந்தவன், நிற்க தயங்கினவன், பேச தயங்கினவன். இயேசு, நான் இயேசுவோட இருந்தவன் தாயா, நான் இயேசுவோட இருந்தவன், நான் சொல்ல பயந்தவன். இப்ப சொல்றான், நீ தான் இயேசுவை கொன்ன, நீ தான் இயேசுவை சிலுவையில் ஒப்பு கொடுத்த, அதற்கு நாங்க சாட்சி அப்படின்னு சொல்லி தைரியமா நிற்கிறான்னா அந்த பலன் ஆவியானவரால் வந்தது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? முதலாவது பலனடைவீர்கள். நிரப்பப்பட்ட நாள் பெந்தேகோஸ்தே நாள். ஆமென். மூன்றாவது ஆமென், மூன்றாவது பலனடைந்த நாள் பெந்தேகோஸ்தே நாள். முதலாவது உன் காத்திருப்பு முடிவுக்கு வந்த நாள் பெந்தேகோஸ்தே நாள். இரண்டாவது நிரப்பப்பட்ட நாள், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட நாள் பெந்தேகோஸ்தே நாள். மூன்றாவது பலனடைந்த நாள் பெந்தேகோஸ்தே நாள். நான்காவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசியுங்கள். உடனே துதித்துக் கொண்டு தேவாலயத்துக்கு போனான். பெந்தேகோஸ்தே என்னும் நாள், இந்த பெந்தேகோஸ்தேயின் அனுபவம் என்பது ஒன்று காத்திருப்பு முடிவுக்கு வருவது, இரண்டாவது நிரப்பப்படுவது, மூன்றாவது பலனடைவது, நான்காவது அற்புதங்களை செய்வது, வல்லமை வரங்களை பெற்று அற்புதங்களை செய்வது. 3.5 ஆண்டு காலம் இயேசுவோடு இருந்தவர்கள் எங்கேயும் அற்புதம் செய்யவில்லை. இயேசு அற்புதம் செய்தார், அற்புதத்தை கண்டார்கள். இவர்கள் இயேசுவோடு கூட தான் இருக்கிறார்களே, இவர்களிடத்திலே போனால் அற்புதம் கிடைக்கும் என்று சொல்லி அசுத்த ஆவியை பிடித்த ஒரு மகனை கொண்டு ஒரு தகப்பன் சீஷரிடத்திலே போகிறான். அவர்களால் முடியல. திரும்ப இயேசுவிடத்திலே வருகிறான். வித் கம்ப்ளைண்ட் ஹி இஸ் கமிங். கம்ப்ளைண்டோட வருகிறான். ஐயா, உம்மோடு கூட இருக்கிறவர்கள் என்று நம்பி உம்முடைய சீஷரிடத்திலே கொண்டு போனேன், உம்முடைய சீஷர்களால் அதை விரட்ட முடியாமல் போய்விட்டது. அந்த 3.5 வருஷத்துல அந்த பெந்தேகோஸ்தே நாள் வருகிறது வரைக்கும் எங்கேயும் எந்த இடத்திலேயும் இந்த சீஷர்கள் அற்புதம் செய்ததாய் சரித்திரம் சொல்லவில்லை. ஆனால் இந்த நாளுக்கு பிறகு, இந்த பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு வல்லமை வரங்களை பெற்றவர்கள், அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஆமென் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறார்கள். அங்கே பிறவியிலே சப்பானியா இருக்கிறான், 40 வயதுக்கு மேற்பட்டவராய் இருக்கிறார். தாயின் கர்ப்பத்திலே உருவாகும் போதே சப்பானியாய் பிறந்தவன். அங்கே வருகிறார்கள், பேதுருவும் யோவானும் வருகிறார்கள், அவனை உற்று நோக்குகிறார்கள். இவர்கள் சொல்லுகிறார்கள், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, நீ ஒரு 50 நாளைக்கு முன்னாடி என்னை பார்த்திருந்தீன்னா என்ற வெள்ளியும் பொண்ணும் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வெள்ளியும் பொண்ணும் இல்லை, ஆனா அதற்கு மேலாக ஒன்று இருக்கிறது, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தந்த வல்லமை, பரிசுத்த ஆவியானவர் தந்த வரங்கள் எங்களுக்குள் இருக்கிறது. எனவே இப்பொழுது நீ வெள்ளியை எதிர்பார்த்த, பொன்னை எதிர்பார்த்த, ஆனா நீ எதிர்பார்த்தது என்கிட்ட இல்லை, ஆனா நீ எதிர்பார்க்காத ஒன்றை எங்களால் தர முடியும் என்கிற விசுவாசம் எங்களுக்குள் இருக்கிறது. நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே
நீ எழுந்து நட என்று சொன்னவுடனே முதல் அற்புதம் அங்க நடக்குது. ஆமென், ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்கிறவர்களாய் மாறி போனார்கள். காரணம் பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள். அந்த நாள் அவர்கள் வாழ்க்கையில் வராதிருந்தால் இன்னும் அவர்கள் பயந்துதான் இருந்திருப்பார்கள். இன்னும் அவர்கள் தேவனுக்காய் பிரயோஜனப்பட்டிருக்க முடியாது. இன்னும் அவர்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்திருக்க முடியாது. ஆனால் பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அந்த நாளிலே அவர்கள் பெற்றுக்கொண்ட வல்லமை, அந்த நாளிலே அவர்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம், அந்த நாளிலே அவர்கள் பெற்றுக்கொண்ட வரங்கள், ஆவியானவர் தங்களுக்கு தந்தன வெவ்வேறு வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச ஆரம்பித்தார்களே. அவர்களை சுற்றி இருந்த ஜனங்கள் தேவனுடைய மகத்துவங்களை இவர்கள் பேச நாம் கேட்கிறோமே என்று சொன்னார்களே. இவர்கள் அற்பமான கலிலேயர்கள் அல்லவா, இவர்கள் நம்ம பாஷைகளை பேசுகிறார்களே, நம்ம பாஷையிலே தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்களே என்று சொல்லி தன்னை சுற்றி இருந்த ஜனங்களை பிரமிப்படைய செய்தவர்கள் இவர்கள். காரணம் பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள். ஆமென். இன்னைக்கு நம்மளை பார்த்து அற்பமான கலிலேயர்கள் என்று சொல்லி அற்பமாயே பார்த்துட்டு இருக்கிறாங்களா? நம்மளை பார்த்து பிரமிப்படையணும்னா பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு நமக்கு வேணும், ஆவியானுடைய வல்லமை நமக்கு வேணும். ஆமென். ஊழியம் செய்யலாம், ஆவியானவர் இல்லாமலும் ஊழியம் செய்யலாம். பாடலாம், ஆவியானவர் இல்லாமலும் பாடலாம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக பாடகர்கள் இருக்கிறார்கள். மறைந்த எஸ்பிவி பாலசுப்ரமணியன் டெய்லி 3 மணி நேரம் முழங்கால் நின்று ஆவியில் நிரம்பிட்டு வந்து பாடுவார். சொல்லுங்க. ஆனால் சூப்பராக பாடுறாரு, பாடினாரு. இன்னைக்கு இருக்கிற எல்லா பாடகர்களும் அவர்கள் யாருமே ஆவியில் நிரப்பப்பட்டவர்கள் அல்ல, ஆனால் நல்லா பாடுறாங்க. கிறிஸ்தவ பாடல்களையும் பாடுகிறார்கள், நன்றாய் பாடுகிறார்கள். ஆனால் அதில் என்ன இருக்காது? ஆவியானவருடைய பிரசன்னம் இருக்காது. இங்கே வருகிறார்கள், இதுவரைக்கும் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யாதவன், அற்புதத்தை பார்த்தவன், ஆனால் அற்புதம் செய்யலை. ஆமென். நாம் அற்புதத்தை பார்க்க அழைக்கப்படலை, அற்புதம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கோம். காலங்காலமாக அற்புதத்தை பார்த்துட்டு அவர் சூப்பராக செய்யார்ல, ஓ பயங்கர வெளிப்பாடு, அவர் ஓ எங்கன உண்டு, ஓ അങ്ങനെ പറയാനല്ല. அதை போல செய்யணும், அதை போல அற்புதங்களை செய்யணும். இயேசு அற்புதங்களை செய்கிறார். பார்க்குறாங்க, 3.5 வருஷம் கூட இருந்து பார்க்குறாங்க. சப்பானிகள் நடக்கிறத பார்க்குறாங்க, குருடர்கள் பார்வையிடுகிற பார்த்துக்கிறாங்க. இப்படி பார்த்தவர்கள் ஆவியினுடைய நிறைவை பெற்ற அந்த பெந்தைக்கோஸ்தே நாளுக்குள்ள கடந்து வந்த பிறகு பேதுரு நடக்கும்போது அவன் நிழல் பட்டு சுகமடைந்தார்களாம். ஆமென். அவன் நிழல் பட்டு என்ன செய்தார்களாம்? சுகமடைந்தாங்க. அப்ப காத்து கொண்டே இருக்கிறார்கள். பேதுரு எந்த திசையில் நடக்கிறார், அவன் நிழல் எந்த திசையில் வருகிறது, அந்த நிழலிலே கொண்டு வியாதியஸ்தர்களை படுக்க வைத்தார்கள். அவனுடைய நிழல் அவர்களுக்கு சுகம் தந்தது. ஒரு நாள் ஒரு அற்புதமும் செய்யாதவன், ஒரு நாள் ஒரு அடையாளமும் செய்யாதவன், ஒரு நாள் தேவனுக்காய் எந்த பிரயோஜனம் படாதவன் இன்னைக்கு தேவனுக்காய் பிரயோஜனப்படுகிறான். எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணுகிறான். 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணுகிறான். 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணுகிறார். 7000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. போகிற இடங்களில் எல்லாம் அற்புதம். காரணம் பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள். அந்த நாள் ஒருவேளை அவன் லீவ் எடுத்திருந்தால், அந்த நாள் ஒருவேளை எங்க மாமிக மோளுக்கு கல்யாணம்னு போயிருந்தால், அந்த நாள் ஒரு நாள் என் ஃப்ரெண்டுக மோளுக்கு காது குத்துன்னு போயிருந்தா, அந்த நாளில் பேதுரு மாத்திரம் இத்தனை நாளும் காத்திருந்தேன், கூப்பிட்டு மத்தேயு அந்திரேயா இருங்கா ஒன்று போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போயிருந்தா இன்னைக்கு அவன் திருச்சபைகளுக்கு தலைவனாய் மாறி இருக்க முடியாது. ஆமென். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக, ஓய்வு நாளிலே உனக்கான வேலைகள் ஒன்றையும் செய்யாதிருப்பாயாக, ஓய்வு நாளை அசட்டையா எண்ணாதிருப்பாயாக. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை மிஸ் பண்ணாத, ஆலயத்தில் நடக்கிற ஆராதனைகளை மிஸ் பண்ணாத.
வாரம் முழுவதும் உனக்காக ஓடிக்கொண்டு வாரத்தில் ஒரு நாள், அதுவும் சில மணி நேரங்கள் தேவ பிரசன்னத்தில் உட்கார்ந்திருப்பதை கூட இன்னைக்கு ஜனங்கள் தவிர்த்து கொண்டு ஆன்லைனில் பார்த்து விடலாம், வீட்டிலே உட்கார்ந்து கவனித்து விடலாம். இந்த ஆராதனை இல்லை என்றால் அந்த ஆராதனை கவனித்துக் கொள்ளலாம், அந்த ஆராதனை இல்லை என்றால் இந்த ஆராதனை கவனித்துக் கொள்ளலாம். இல்லை, குறிக்கும் எல்லையில் காத்திரு, குறித்த எல்லையில் காத்திரு. குறித்த நேரத்தில் வருவார், குறித்ததை உனக்கு நிறைவேற்றுவார். வல்லமை வரங்களோடு அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கிறான். பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள். கடைசியாக பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். 16வது வசனம். தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டவரையே இது நடந்தேறுகிறது. The mission started. ஆமென். ஊழியம் தொடங்குது. யாருக்கு? பேதுருவுக்கு. பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள்ல தான் என்ன தொடங்குது? ஊழியம் தொடங்குது. மிஷன் ஸ்டார்ட் ஆகுது. He had a vision. அவனுக்கு விஷன் இருந்துச்சு. நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்ளாது. so long back, முன்னாடி, பல வருஷத்துக்கு முன்னாடி, பல நாட்களுக்கு முன்னாடியே விஷன் கொடுத்துட்டாரு, தரிசனம் கொடுத்துட்டாரு, சொப்பனத்தில் பேசிட்டாரு, வார்த்தையின் மூலமா பேசிட்டாரு, தரிசனத்தின் மூலமா பேசிட்டாரு. இன்னும் ஊழியத்தில் கால் எடுத்து வைக்கல, இன்னும் ஆண்டவர் சொன்ன காரியத்தை செய்யல, இன்னும் ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற முயற்சிக்கல, இன்னும் ஆண்டவர் கொடுத்த அழைப்புக்கு தன்னை அர்ப்பணிக்கல, இன்னும் ஆண்டவர் கொடுத்த கிருபைகளை பயன்படுத்த ஆரம்பிக்கல. ஆனா விஷன் இருக்குது, பட் there is no mission. தரிசனம் இருக்குது, வேலை நடக்கல. தரிசனம் இருக்குது, ஊழியம் நடக்கல. சுவிசேஷம் சொல்லணுங்கிற தரிசனம், ஆனா சுவிசேஷம் சொல்லல. ஊழியம் செய்யணுங்கிற தரிசனம், ஆனா ஊழியம் செய்யல. ஒவ்வொரு வியாதியஸ்தரை பார்த்து ஜெபிக்கணுங்கிற தரிசனம், ஆனா இன்னும் வியாதியஸ்தரை பார்க்க போகல. ஒவ்வொரு கிராமத்துக்குள்ள போகணுங்கிற தரிசனம், ஆனா இன்னும் போக ஆரம்பிக்கல. ரெண்டு பேர் சேர்ந்து ஒவ்வொரு கிராமத்துக்குள்ள போகணும்னு விஷன், ஆனா இன்னும் மிஷன் ஸ்டார்ட் ஆகல. ஆனா பேதுருக்குள்ளால விஷனை கொடுத்தார். நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஆனா இன்னும் கட்டல, இன்னும் நடக்கல. பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தது. The mission got started. Amen. ஊழியம் தொடங்குது, தரிசனம் விரிவடையுது, தரிசனம் ஆரம்பிக்கப்படுது. பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறேன். நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கலாம், இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த நாள் முதல் கொண்டு தேவன் உனக்கு கொடுத்த தரிசனத்தின் எல்லைகளுக்குள்ளால ஆண்டவன் நடத்த போகிறார். ஊழியம் சிலருக்கு ஆரம்பிக்க போகிறது. தேவன் கரத்திலே கொடுத்த பணிகள் இன்னைக்கு கிக் ஸ்டார்ட், அது தொடங்க போகிறது. ஆமென். அதுக்கு தான் பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள். விஷன் இருக்குது, 3.5 வருஷமா விஷன். தரிசனம் இருக்குதா? தரிசனம் இருக்குது. ஊழியம் செய்வியா? செய்வோம். அர்ப்பணிச்சுவியா? கொஞ்சம் கழியட்டு, கொஞ்சம் கழியட்டு, இன்னும் கொஞ்சம் காலம் கழியட்டும். என்னைக்கு? கட்டையில் போற வயசுலையா? செத்த பிறகா? வயசான பிறகா? முழங்கால்கள் மழுங்கி போன பிறகா? அறிவு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் போன பிறகா? பேச்செல்லாம் போன பிறகா? பல்லெல்லாம் விழுந்த பிறகு? நீ போய் சொல்றதை விட பல்லு நல்லா இருக்கும்போது இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொன்னா 4 பேர் கேட்டு மனம் திரும்புறானோ திரும்பலையோ, சொன்ன வார்த்தை நிச்சயம் ஒரு நாள் பலிக்கும். தண்ணீர் மேல் ஆகாரத்தை போடு, அது பல நாட்களுக்கு பிறகு என்னத்தை கொண்டு வரும்? பலனை கொண்டு வரும். நீ பலன் வரணும்னு எதிர்பார்த்து நிக்காத. விளைய செய்கிறது கர்த்தர். ஆமென். விதைக்கிறது உன் வேலை, விளைய செய்கிறது கர்த்தர். விதைச்சிக்கிட்டு வந்துகிட்டே இரு, விதைச்சிக்கிட்டே வந்துரு. அவன் வர்றான், வரல, கேட்கிறான், கேட்கல, மனம் திரும்புறான், மனம் திரும்ப. தட்ஸ் நாட் யுவர் பிசினஸ். பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் அவரிடத்தில் வரான். ஆனா நம்ம பிசினஸ் என்ன? விதைக்கணும், 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 விதைக்கணும். அவனுக்கு சொல்லணும், இவனுக்கு சொல்லணும், அந்த ஊருக்கு சொல்லணும், இந்த ஊருக்கு சொல்லணும், அந்த ஜனத்துக்கு சொல்லணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும்.
விஷன் இருக்குதுல்ல, தரிசனம் இருக்குதுல்ல, பேதுருக்கு தரிசனம் இருந்துச்சுல்ல, கூப்பிட்டு சொன்னார்ல, பரலோகத்தின் திறவுகோலை உனக்கு தருகிறேன். 12 பேர் இருக்கும்போது 12 பேருக்கு 11 பேருக்கு சொல்லாம இவனுக்கு மாத்திரம் சொல்றார், பேதுருவே நீங்க வா, பரலோகத்தின் திறவுகோலை உனக்கு தர்றேன். அதுதான் விஷன். நீ எதை கட்டுகிறாயோ அது கட்டப்பட்டிருக்கும், தரிசனம். எதை கட்டவிழ்ப்பாயோ அது கட்டவிழ்பட்டிருக்கும், தரிசனம். ஆனா இன்னும் நடக்கல. அது எப்ப நடந்துச்சு தெரியுமா? பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது பேதுருடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த தரிசனம் நிறைவேற ஆரம்பித்தது. I prophesy over the church today. இந்த காலை நேரத்தில் சபைக்கு தீர்க்கமாய் சொல்லுகிறேன், தேவன் கொடுத்த தரிசனம் இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட போகிறது. தேவன் கொடுத்த தரிசனத்தை ஒருவேளை பூட்டி வச்சிருக்கலாம். தேவன் கொடுத்த தரிசனத்தை நீ மறந்து போயிருக்கலாம். தேவன் கொடுத்த தரிசனத்தை ஒருவேளை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்திருக்கலாம். இன்றைக்கு அவைகள் தூசி தட்டப்பட்டு இந்த பெந்தைக்கோஸ்தே நாளிலே தேவன் உன்னை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய அந்த தரிசனத்திற்கான காரியத்தை இன்றைக்கு உன் மூலமாகவே துவங்குகிறார். ஆமென், ஹalleluya. பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது விஷன் got into mission. தரிசனம் ஊழியமாய் மாறுகிறது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். எழும்பி நிற்கிறான், பேசுறான். பேச பேச அவன் வார்த்தை கேட்டவர்கள் குத்தப்படுகிறார்கள். மனம் திரும்பல் வருகிறது. வசனம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். இவன் ஒரு காலத்துல யார் தெரியுமா? இயேசு செத்துட்டாரு, இயேசு செத்துட்டாரு, இனி அவரை நம்பி பிரயோஜனம் இல்லை, நான் மீன் பிடிக்க போறேன். நீங்களும் மீன் பிடிக்க சபையில இருந்து 4 பேரை கூட்டிட்டு போனவன் இப்போ அவன் நிமித்தம் சபையில 4 பேர் சேருகிறார்கள். காரணம் பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள். ஆமென். இதை ஒரு நாளா, வருஷத்துல ஒரு நாள் எல்லாரும் வாருங்க, நம்ம ஊர்வலம் போவோம், நம்ம யாருங்கிறத காட்டுவோம். யாருங்கிறத காட்டணும்னு அவசியம் இல்லை. ஆவியானவர் ஆமென் சாட்சியாக இருந்தால் போதும். ஆமென். நாம் சாட்சியாக இருந்தால் நம்மளை காட்சிப்படுத்துறது அவருடைய வேலை. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாம் எழும்பி நிற்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். 5 காரியம். உன் காத்திருப்பு முடிவுக்கு வருகிற நாள், நீ நிரப்பப்படுகிற நாள், நீ பலனடைகிற நாள், வரங்களை பெற்றுக்கொள்கிற நாள், அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கிற நாள், உன் ஊழியம் தொடங்குகிற நாள். அதுதான் பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள். நான் இன்னும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெறல. ஆவியானுடைய வல்லமை எனக்கு இல்லை. அபிஷேகம் இருக்குது, அந்நிய பாஷை அடையாளம் இல்லை. அபிஷேகம் இருக்குது, அந்நிய பாஷை அடையாளம் இருக்குது. ஆனா எனக்கு ஜெபம் பண்ண தெரியல. வியாதியஸ்தர்களுக்காக எப்படி ஜெபிக்க தெரியல. யாருமே கற்றுக்கொண்டு வருகிறது இல்லை. ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆவியானவரே நடத்துகிறார். ஆவியானவரே போதிக்கிறார். பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் உன் காத்திருப்பு முடிவுக்கு வருகிற நாள். உன் காத்திருப்பு முடிவுக்கு வருகிற நாள். உன் காத்திருப்பு முடிவுக்கு வருகிற நாள். 49 years 49 நாட்கள் காத்திருக்கிறார்கள். எப்போது வருவீர்? எப்போ வானம் திறக்கப்படும்? எப்போ நிரப்பப்படுவோம்? எப்போ காரியம் வாய்க்கும்? எப்போ கைகூடி வரும்? எப்போ நன்மை வரும்? எப்போ வீடு விற்கும்? எப்போ திருமணம் நடக்கும்? அப்படி உலக பிரகாரமாக ஒரு பக்கம் நம்ம காத்திருந்தாலும் இன்னொரு பக்கம் வாக்குத்தத்தம் எப்போ நிறைவேறும்? எப்போ 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 என்று சொல்லி 49 நாட்கள் முடிகிறது. 50வது நாள் வருகிறது. பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள். பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் காத்திருப்பு முடிவுக்கு வந்தது. முடிவுக்கு வந்தது. இந்த நாள் அந்த நாள், நீ நிரப்பப்படுகிற நாள். எல்லா ஆண்டுடைய சமூகத்தில் மிகுந்த ஜாக்கிரதையோட, மிகுந்த எதிர்பார்ப்போட அவருடைய பிரசன்னத்தில் காத்திருப்போம். நிரப்பப்பட வேண்டும் என்கிற விருப்பத்தோட
சங்கீதக்காரர் 119வது சங்கீதத்திலே சொல்லுகிறார், உமது கற்பனைகளின் பேரில் நான் வாஞ்சியா இருக்கிறபடினால் என் வாயை ஆவென்று திறந்திருந்தேன். மான்கள் நீரோடைய வாஞ்சிப்பது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது. வாஞ்சை உள்ளவர்கள் தவனமுள்ள ஆத்துமாவை அவர் நிரப்புகிறார். வாஞ்சை உள்ள ஆத்துமாவை அவர் நிரப்புகிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு நிமிஷம் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆமென், ஹல்லேலூயா. தேவாவியானவர் நம்மோடு கூட இடைபடுவதற்கு தடையா இருக்கிற எல்லா தடைகள் மாறட்டும். ஆமென். அசுத்தங்கள் வெளியேறட்டும். பாத்திரம் சுத்திகரிக்கப்படட்டும். ஆமென். பழைய துருத்தியில புதிய ரசத்தை வாத்து வைக்க முடியாதல்லவோ. ரசமும் சிந்திரும், துருத்தியும் கிழிஞ்சிரும். நம்முடைய துருத்திகள் சுத்திகரிக்கப்படட்டும். தேங்க்யூ ஜீசஸ். பெந்தைகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே, மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. தேங்க்யூ ஜீசஸ். பெந்தைகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற ஒரு முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அவர்கள் கூடியிருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. நாம் கூடியிருக்கிற இந்த வீடு அவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட போகிறது. கண்கள் மூடி இருக்கட்டும். ஆவியானவருடைய பிரசன்னத்துல பெந்தைக்கோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. பெந்தைக்கோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. பெந்தைக்கோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. பெந்தைக்கோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. ஓ மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே. எல்லா கைகளை தட்டியே வாய் திறந்து என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையை மாற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையை மாற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. ஓ மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருவே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட சின்ன பிள்ளைகள் எல்லாம் வாய் திறந்து ஆவியை ஊற்றுமே. ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று சொல்லி கேளுங்க. நிரப்புமே, ஒவ்வொருவரும் கேளுங்க. நிரப்புமே. என்னை நிரப்பும், உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்பும், உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும், உம்முடைய வரங்களினால் எங்களை நிரப்பும். ஆமென். ஊற்றுமே. ஓ
நிழல் பற்று மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. நிழல் பற்று மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. ஓ மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பி உண்மையாய் அனுப்புமே. வாஞ்சையாய் என் பாத்திரம் திறந்த உள்ளத்தோடு இந்த பெந்தைக்கோஸ்தே நாளிலே ஊற்றுமே. ஓ என்னை நீரப்புமே, நிரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. ஒருவர் கூட இன்னைக்கு நிரப்பப்படாமல் போக கூடாது. இந்த இடத்தை விட்டு போகும்போது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் நிரம்பி வழிந்து, நிரப்பப்பட்டவர்கள் நிரம்பி வழிந்து, நிரப்பப்படாதவர்கள் நிரப்பப்பட்டவர்களாய் போக வேண்டும். இன்றைக்கு வானம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுகிறது. கூடியிருக்கிற வீடு நிரப்பப்படுகிறது. அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அக்கினி மயமான நாவுகள், அதிகார நாவுகள், அற்புதங்களை செய்கிற வல்லமை அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது. அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது. அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது. இந்த நாள் பெந்தைக்கோஸ்தே நாள். இந்த நாள் பெந்தைக்கோஸ்தே நாள். உன் காத்திருப்பு முடிவுக்கு வருகிற நாள். எனக்கு அபிஷேகம் வேண்டும், எனக்கு வல்லமை வேண்டும் என்று பல நாட்களாய், பல மாதங்களாய் காத்திருந்த உனக்கு இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வரங்களினால் உன்னை அலங்கரிக்கிற நாள். தம்முடைய வல்லமையினால் உன்னை அலங்கரிக்கிற நாள். ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சை உள்ளவனுக்கு வரங்களை கொடுக்கிறவர், வல்லமைகளை கொடுக்கிறவர். இந்த கடைசி நாட்களிலே வல்லமை இல்லாமல், வரங்கள் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது. அதற்காக ஆண்டவர் இன்றைக்கு வல்லமை வரங்களினால் உன்னை நிரப்புகிறார். தரிசனம் உள்ள தம்பி அல்லவா, தரிசனத்தை ஆண்டவர் தந்தார் அல்லவா. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக you had a vision my brother. பரிசுத்த ஆவியானவர் இங்கு இருக்கிற அநேகரோடு பேசுகிறார், அநேகரோடு பேசுகிறார். தரிசனத்தை உள்ளே புதைத்து வைத்திருக்கிற நீ, தரிசனத்தை உள்ளே புதைத்து வைத்திருக்கிற நீ என்றைக்கு தேவனுக்காய் எழும்ப போகிறாய்? என்றைக்கு தேவனுக்காய் எழும்ப போகிறாய்? என்றைக்கு தேவனுக்காய் பிரகாசிக்க போகிறாய்? இன்றைக்கு, இன்றைக்கு இந்த பெந்தைக்கோஸ்தே நாளில் கர்த்தர் உன்னுடைய ஊழியத்தை துவங்குகிறார். கர்த்தர் உன்னுடைய ஊழியத்தை துவங்குகிறார். அதற்கான அஸ்திவாரம் இன்றைக்கு போடப்படுகிறது. பெற்றுக்கொள் வல்லமை, பெற்றுக்கொள் அதிகாரம், பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். receive, receive, receive. ஒவ்வொருவர் மேல், சிறு பிள்ளைகள் மேல், வாலிபர்கள் மேல, மேல் மாடியில் சகோதரர்கள் மேல, சகோதரர்கள் மேல, சகோதரிகள் மேல, ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சகோதரன் மேல, சகோதரி மேல, தரிசனத்தை உள்ளே வைத்திருக்கிற ஓ மேல இப்போ, இப்போ அந்த ஊழிய அபிஷேகம் இப்ப வருது. எஸ், நிரப்பம், நிரப்பம். பயம் போகிறது, பயம் மாறுகிறது. பலன் அடைகிறீர்கள், பலன் அடைகிறீர்கள், பலன் அடைகிறீர்கள். பலன், 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 பலன். நிற்க பலன், நிற்க பலன், நிற்க பலன். சாத்தானை எதிர்க்க பலன், 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 பலன். The power of God is coming right now. இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும், பிள்ளைகள் மேல, சிறு பிள்ளைகள் மேல பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. எங்க திருச்சபையின் பிள்ளைகள் மேல் உம்முடைய ஆவி ஊற்றப்படட்டும், உம்முடைய ஆவி ஊற்றப்படட்டும். அபிஷேகம் வரும்போது நுக முறியும், நுக முறியும், கட்டு உடையும். இப்போ அந்த அபிஷேகம் இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. பிள்ளைகள் மேல் அந்த வல்லமை இறங்கி வரட்டும். ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர்
ஒவ்வொருவர் மேலும் பலப்படுத்துகிற ஆவியானவர், பலப்படுத்துகிற ஆவியானவர், பலப்படுத்துகிற ஆவியானவர் நிரப்புவீராக, 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 நிரப்புவீராக. வல்லமை இறங்கி வருவதாக, வல்லமை இறங்கி வருவதாக. நிரப்பும், 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 நிரப்பும். ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும் அந்த வல்லமை, அந்த அபிஷேகம் நிரம்பட்டும், நிரம்பட்டும், நிரம்பட்டும். பாத்திரம் நிரம்பட்டும். பிள்ளைகள் மேலெல்லாம் அந்த கிருபை, 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 கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். நிரப்பட்டும், 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 நிரப்பட்டும். ஒவ்வொருவரை நிரப்புவீராக, 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 நிரப்புவீராக. வேலன் உண்டாகிறது, எழும்புகிறது, எழும்புகிறது, எழும்பு, எழும்பு. வேலன் உண்டாகிறது. தைல கொம்பு நிரப்பப்படட்டும், 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 நிரப்பப்படட்டும். அடங்கிறாரே, எழும்பு, எழும்பு. வல்லமை, வல்லமை, வல்லமை. In the name of Jesus. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இது பெந்தேகோஸ்தே நாள், 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 இது பெந்தேகோஸ்தே நாள். இது உன் காத்திருப்பு முடிவுக்கு வருகிற நாள். நெடுங்காலமாய் காத்திருத்த காரியம் இன்றைக்கு கைகுடி வருகிறது, இன்றைக்கு கைகுடி வருகிறது, இன்றைக்கு கைகுடி வருகிறது, இன்றைக்கு கைகுடி வருகிறது. எந்த ஜனத்துக்கு முன்னாடி நிற்க பயந்தியோ, எந்த ஜனத்துக்கு முன்னாடி நிற்க பலனில்லையோ, அதே ஜனத்துக்கு முன்னாடி உன்னை எழும்பி நிற்க பண்ணுவார், எழும்பி நிற்க பண்ணுவார், எழும்பி நிற்க பண்ணுவார். பெந்தேகோஸ்தே நாள் அனுபவம் உண்டாகட்டும், உண்டாகட்டும், உண்டாகட்டும். அற்புதங்களை செய்கிற வல்லமை, அற்புதங்களை செய்கிற வல்லமை, அற்புதங்களை செய்கிற வல்லமை, அற்புதங்களை செய்கிற வல்லமை. எஸ், எஸ். ஹalleluya, 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 ஹalleluya. நான் புறக்கணித்த சவுலுக்காக எத்தனை காலம் சாமுவேலே நீ துக்கப்பட்டு கொண்டிருப்பாய்? உன் தைல கொம்பை நிரப்பி கொண்டு வா என்று பரிசுத்த ஆவியானவருடைய கால வேளை இங்கு இருக்கிற சிலரோடு பேசுகிறார். எத்தனை காலத்துக்கு நடந்தவைகளை நினைத்து, கடந்தவைகளை நினைத்து கலங்கி கொண்டிருப்பாய்? உன் தைல கொம்பு காலியா இருக்குது சிஸ்டர், உன் தைல கொம்பு காலியா இருக்கிறது பிரதர். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தைல கொம்பை எடு, நான் அதை நிரப்ப போகிறேன், நான் அதை நிரப்ப போகிறேன், நான் அதை நிரப்ப போகிறேன், நான் அதை நிரப்ப போகிறேன். இப்ப சொல்லும் போது அப்படிப்பட்டவர்கள் மேல் அந்த தைல கொம்பு நிரப்பப்படுகிறது, 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 நிரப்பப்படுகிறது. எஸ், 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 எஸ். ஹalleluya, ஹalleluya. கடந்ததை நினைச்சு கலங்காத, கடக்க வேண்டியவை நினைச்சு கலங்காத. உன்னை பலப்படுத்துறார் ஆண்டவர், உன் பலப்படுத்துறார் ஆண்டவர். உன் கைகளிலே அற்புதங்களை செய்கிற சக்தி, உன் வலது கையிலே அற்புதங்களை செய்கிற சக்தி. இப்ப பார், அந்த கைகள் அக்கினியாய் மாறுகிறது, அந்த கைகளில் அக்கினி பற்றி பிடிக்கிறது. உன் வலது கை அக்கினியாய் மாறுகிறது. அற்புதங்களை செய்கிற சக்தி அந்த கைகளில் வைக்கப்படுகிறது. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். எஸ். அப்படிப்பட்டவருடைய வலது கை இப்ப ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார், அந்த வலது கையின் உள்ளம் கையில இப்ப அக்கினி பற்றி பிடிக்கிறது. அது அடையாளம். உன் மேல அற்புதங்களை செய்கிற சக்தி இன்றைக்கு வைக்கப்படுகிறது. நீ யாரை தொடுகிறாயோ அற்புதம் நடக்கும். எந்த வியாதியஸ்தன் மேல் கை வைக்கிறாயோ அற்புதம் நடக்கும். இப்போ ரபா கதல ரகதல ரபா. எஸ், எஸ், எஸ். Ribala Baushadara Radana Radia Kalabara Rikarabada Maduri Kabala Shadara Ganaga Duri Kabala Bara. Jesus, 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 Jesus. Hallelujah.
Hallelujah. Jesus. Hallelujah. Hallelujah. எழும்ப முடியாதவன், Hallelujah. எழும்ப முடியாதவன், Hallelujah. 4 பேர் முன்னாடி நிற்க முடியாதவன், இயேசுவை சாட்சி கொடுக்க முடியாதவன், இயேசுவை மறுதலிச்சவன். பெந்தெக்கோஸ்தே நாள் வருகிறது. ஆமென். அத்தனை 1000 ஜனங்களுக்கு முன்பாக தைரியமா எழும்பி நிற்கிறான். காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். நன்றி பிதாவே, 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 நன்றி பிதாவே. நீ அழைக்கப்பட்டவன் அல்லவா? பிதாவே. ஹalleluya. நீ அழைக்கப்பட்டவள் அல்லவா? ஹalleluya. நீ அலைக்கழிக்கப்பட வேண்டியவன் அல்ல, நீ அழைக்கப்பட்டவன். அந்த அழைப்புக்கு என்ன நீ ஒப்பு கொடுக்காதனாலதான் வாழ்க்கையில் அலைக்கழிப்பு. இந்த மத்தியான நேரம் அந்த அழைப்புக்கு ஒன்னு ஒப்பு கொடு. அந்த அழைப்புக்கு ஒப்பு கொடு. காலம் வரும், நேரம் வரும், நாள் வரும். என்னை விட பல மடங்கு அதிகமாய் கர்த்தருக்காக பிரயோஜனப்படுகிற பாத்திரமாய் கர்த்தர் உன்னை எடுத்து நிறுத்துவார். ஆனா இன்றைக்கு அந்த அழைப்புக்கு உன்னை அர்ப்பணி. அந்த அழைப்புக்கு ஒன்னு ஒப்பு கொடு. ஆவியானவர் சொல்லுகிற அழைப்புக்கு ஒப்பு கொடு. அலக்கழிப்புகள் மாறும், அலப்பழிப்புகள் மாறும். உன் குடும்பத்தை சத்ரு அலக்கழிச்சிட்டு இருக்கிறானா? உன் வேலையில் அலக்கழிப்பு இருக்குதா? உன் வருமானத்தில் அலக்கழிப்பு இருக்குதா? அந்த அலக்கழிப்பு நிக்கணும்னா அழைப்புக்கு உன்னை ஒப்புக்கொடு. அழைப்புக்கு ஒப்புக்கொடு. காலம் வரும்போது, நேரம் வரும்போது, சமயம் வாய்க்கும் போது கர்த்தர் எழுப்பி நிறுத்துவார். கர்த்தர் உன்னை கொண்டு ராஜ்யங்களை கட்டுவார். கர்த்தர் உன்னை கொண்டு குடும்பங்களை கட்டுவார். கர்த்தர் உன்னை கொண்டு அநேகரை சபையில் சேர்ப்பார். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நீ ஒரு ஸ்தேவானா இருப்பாய். நீ ஒரு ஸ்தேவானா இருப்பாய். ஆண்டவருக்காக எந்த வேலையும் செய்ய ஆயத்தமானவன் நீ, ஆயத்தமானவன் நீ. ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கும் நீ ஆயத்தம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அர்ப்பணிக்க சொல்றாரு. இன்னைக்கு அந்த அழைப்புக்கு உன்னை கீழ்ப்படிய சொல்றாரு. வாக்கு அலக்கழிப்பு மாறும், அலக்கழிப்பு மாறும். பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது நிறைவேற காத்திருந்தவருடைய காத்திருப்பு முடிவுக்கு வந்தது. இது நிறைவேறணும், அது நிறைவேறணும். என் பிள்ளை வாழ்க்கை, என் மகன் வாழ்க்கை, வெளிநாட்டுல என் மகனுக்கு, என் மருமகனுக்கு, என் பிள்ளைக்கு இது நிறைவேறணும். காத்திருக்கிற உனக்கு உன் காத்திருப்பு முடிவுக்கு வர்ற நாள் தான் இந்த பெந்தெக்கோஸ்தே நாள். பெந்தெக்கோஸ்தே நாள் உன் காத்திருப்பு முடிவுக்கு வருது. அலக்கழிப்பு முடிவுக்கு வருது. அலைச்சல்கள் முடிவுக்கு வருது. அலைகள் முடிவுக்கு வருது. சமுத்திரம் மும்முரத்தை விட்டு அடங்குகிறது. ஓ, போராட்டம் முடிவுக்கு வருகிறது. போர் முடிகிறது. எஸ், ஆமென், 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 ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. Thank you, thank you Jesus, thank you Jesus. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,
நன்றி. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் காத்திருப்பு முடிவுக்கு வந்தது. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் பலனடைந்தார்கள். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் வரங்களால் அலங்கரிக்கப்பட்டார்கள். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் தரிசனம் நிறைவேற துவங்கினது. இந்த அனுபவம் இன்றோடு முடிந்து விடாமல் ஒவ்வொரு நாளும் இதுவே எங்கள் அனுபவமாய் மாற எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.